ஆனால் விஜய் அவர்களுக்கு காலத்தை பிரிக்கிறப்ப மட்டும் கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு பிரிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. கரூருக்கு முன்னாடி தனிச்சு நின்று முதல்வர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாரா விஜய் அவர்கள். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்றான், திமுகவை காலி பண்ணணும் அப்படின்றத முடிவுக்கு வந்துட்டாரா சார்? அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படம் வேற வருது, வந்தாங்கன்னா பெரு சிக்கலை தருவாங்க, அதுக்கும் ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆலோசனை நடந்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு விகடனில் அதை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி விகடனில் வந்திருப்பதால் நாம் அதை பெரும்பாலும் உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். என்ன காரணம் என்றால், விஜயின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். விஜயின் உண்மையான அரசியல் ஆலோசகர் ஜூனியர் விகடனின் ஆசிரியர் திரு கலைச்செல்வன். அவர்தான் ஜான் ஆரோக்கியசாமியை விஜயிடமே அனுப்புகிறார். மதுரை மாநாடு முடிந்த போது ஜூனியரில் வந்த கவர் ஸ்டோரிலாம் எதுவுமே நெகட்டிவ் இல்லைன்ட்டு நான் எழுதியிருந்த நினைவு இருக்கா. ஸோ அதில் வந்துச்சுன்னா நாம் அதை எடுத்துக்கலாம். ஹி நோஸ் வாட் விஜய் திங்ஸ் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் விஜய்ஸ் கேம்ப். ஸோ விகடனில் கழுகுல